இருக்கீங்க, நீங்க எங்க இருக்கீங்க, இப்ப எப்படி இருக்கீங்க என்று சொல்லி உட்கார்ந்து யோசிங்க என்றார் ஆண்டவர். இன்னைக்கு மனுஷங்களுக்கு மத்தவங்க பத்தி யோசிப்பாங்க தவிர அவங்கள பத்தியோ அவங்க குடும்பத்தை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. யார் யோசிப்பாங்க அவங்க குடும்பத்தை? பக்கத்து வீட்டு அவன் யோசிப்பானா? அந்த ஆண்டவர் சொல்ற யோசி, உட்கார்ந்து யோசி, சிந்தித்து பார். உன் வாழ்க்கையிலே என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, உன் வாழ்க்கை எப்படி இருக்கு என்று சொல்லி உட்கார்ந்து என்ன பண்ண சிந்திச்சு பார். சரி, பேருக்கு டைமே இல்லை இப்போ சிந்திக்கிறதுக்கு, உட்கார்ந்து யோசிக்கிறதுக்கெல்லாம் கூட. அதுக்கெல்லாம் ரூம் போட்டு யோசிக்கணும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழே போட்டு 6ஆம் வசனம் அவர் சொல்ற பதில், நீங்க திரளாய் விதைத்து கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீங்க. மாசம் பார்த்தா எவ்வளவு சேலரி? 80,000 ரூபாய் சேலரி, 1 லட்சம் ரூபாய் சேலரி. ஆனாலும் பத்த மாட்டேங்க. எவ்வளவு கையில வருது? 30,000 ரூபாய் தாங்க வருது. சம்பளம் எவ்வளவு? 80,000 ரூபாய். கையில எவ்வளவு? 30 மிச்சம் 50,000 ரூபாய் என்னாச்சு? பொத்தலான பைய தாங்க போகுது. ஹல்லேலூயா. எங்க போகுது? பொத்தலான பைய தான் போகுது. அதான் சொல்ற, யோசிச்சு பாத்தியா? சிந்திச்சு பாத்தியா? ஆண்டவர் ஜனங்களை பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. யோசியுங்க, சிந்தியுங்க. இன்னைக்கு அதிகமாய் நீங்கள் வாங்குறீங்க, ஆனாலும் உன் கையில் எவ்வளவு வருது? கொஞ்சமா தான் வருது. ஏன் பொத்தலான பையில போகுது காசு? அது ஹல்லேலூயா. யோசிக்கிறீங்களா? அது யாரானாலும் சரி, அது ஊழியக்காரனாலும் சரி, அது விசுவாசியானாலும் சரி, யாரானாலும் சரி, ஆண்டவர் எல்லாரும் தான் சொல்ற பதில். இங்க எல்லாருக்கும் பதில். நீங்க திரளாய் விதைத்து கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீங்க. நீங்கள் புசித்து உங்களுக்கு என்ன இல்லை? திருப்தி இல்லை. சொல்லுங்க, சாப்பிட்றவங்க உடம்புல தெம்பே இல்லைங்க. நல்லதா சாப்பிட்றேன், ஆனாலும் உடம்பு ஏதோ சோர்வா இருக்கு. கை காலில் அப்படியே சோர்வா இருக்கு, நிற்கவே முடியல, நடக்கவே முடியல, உடம்பெல்லாம் ஒரே பலவீனமா இருக்கு. ஆனா நல்லதா சாப்பிட்றேன், அது ஏன் தெரியலங்க. அப்ப எங்க போதும் சாப்பிட்றதெல்லாம் கூட எங்க போதும் தெரியலங்க உடம்புல. ஆனா உள்ளதான் போடுறேன், அது எங்க போதும் தெரியல. ஆனா உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? சாப்பிடாத மாதிரியே இருக்கு. அத சொல்ற ஆண்டவர் இங்கே, நீங்க சாப்பிட்டும் திருப்தி இல்லை. உங்களுக்கு திருப்தி இல்லை. நம்ம சாப்பிட்டு சொல்லுவோம் தெரியுமா? அப்பா கல்யாணத்துக்கு போனது தான் சாப்பாடுறான், சாப்பாடுன்னு எப்படி இருக்கு சாப்பாடு சொல்லுவோம், அதான் திருப்தி. நம்ம சாப்பிட்றோம் வீட்டுல, சரியா செம்மையா இருக்கு குழம்பு, ஃபுல்லா சாப்பிட்டா ஒரு கட்டு கட்டுன்னுவாங்க. ஆனா இப்ப அதெல்லாம் வாயில வர மாட்டேன் நமக்கு. எல்லாம் கூட என்ன சொல்லுவோம்? சாப்பிட்ட, ஆனாலும் ஏதோ மனசு குறையுங்க, இன்னும் பசிக்குது எனக்கு. சாப்பிட்டேன், ஆனாலும் ஏதோ உடம்புல பலவீனமாவே இருக்கு எனக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நிறைய நீங்க விதைச்சிங்க, நான் கொஞ்சமா அறுத்து வரீங்க. சம்பாதிக்கிறீங்க, நிறைய தான் சம்பாதிக்கிறீங்க. ஆபீஸ்ல சேலரி நிறைய தான் வருது உங்களுக்கு, ஆனாலும் வீட்டுக்கு வரும்போது எவ்வளவு வருது? கொஞ்சமா தான் வருதுங்க. மிச்சம் எங்க போகுது? பொத்தலான பையில தான் போய்கிட்டு இருக்கு. நீங்க சாப்பிடுறீங்க, ஆனாலும் என்ன சாப்பிட கூடாது, திருப்தி இல்லை. ஆண்டவர் திருப்தி இல்லை அவனுக்கு. அப்புறம் குடித்தும் பரிபூர்ணம் இல்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தும் ஒருவருக்கும் குதிர்விடவில்லை. கூலிய சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலேயே போடுகிறான், அதை சம்பாதிக்கிறான். பொத்தலான பை தாங்க போதும் நிறைய பேரோட காசு. கர்த்தருடைய காணிக்கை பெட்டியில இங்க வரல, காணிக்கை தசம்பாக இங்க வரல. நிறைய விசுவாசிகள் வாழ்க்கையிலே கூட இன்னைக்கு சம்பாதிக்கிறாங்க. தேவனுடைய பங்கு யார் தேவனுக்கு கொடுப்பது கிடையாது. ஹல்லேலூயா. ஆனா பொத்தலான பையில மட்டும் அது போய்கிட்டே இருக்கும். அவருடைய பங்கு அவர் வட்டி முதலமாய் எடுத்துக்கொள்ளுவாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதானே. நீயா கொடுக்கலனா அவரா புடுங்கிடுவாரா? அவருக்கு எப்படியே தெரியும், அது எந்த ரூபத்திலே அவருக்கு தெரியும். பைபிள் சொல்லுதான், நீங்கள் அதிகமாய் விதைத்து கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வரீங்க, திருப்தி இல்லை, பொத்தலான பையிலே நீங்கள் போடுறீங்க. உங்க பணம் எங்க போகுது? இன்னைக்கு மெடிக்கல் ஷாப்புக்கு போகுது. உங்க பணம் எங்க போகுது? ஹாஸ்பிட்டலுக்கு போகுது. உங்க பணம் எங்க போகுது? வட்டிக்கு போகுது. உங்க பணம் எங்க போகுது? சேட்டு கடைக்கு போகுது.